இந்த அக்காவோட கதையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். உண்மை கதை தான். இவங்க வாழ்க்கையில் நடந்தது. இவங்க வந்து படிக்கலை, ஆடு மேய்க்கிறது தான் வேலை. சின்ன வயசுலேருந்து சூளைக்கு பண்ணியாக்கா, சூளைக்கு போகிறது, காட்டு வேலைக்கு போகிறது. 3 வருஷம் தான் போகல. 3 வருஷமாக தான் போகல. அதுக்கு முன்னாடி சூளைக்கு போகிறீங்க? சோலைக்கு தான் மண்டையில் மயிறு மாற்றாண்டு சோலைக்கு தான் சோட்டு பிள்ளையிலேருந்து போகிறோம் சோலைக்கு. இவங்களுக்கு வந்து ஆடு மேய்க்கக்குள்ளே இவங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டுக்கு நல்லா தீனி கிடைக்கணும். அந்த முழு கவனம் எண்ணம் பூரா என்ன இருக்குன்னா ஆட்டு மேலே தான் இருக்கும். ஆட்டு மேலே ஆடு தீனி திங்கணும். இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னே என்ன ஆகி போச்சுன்னா, ரொம்ப மழையே இல்லை. இந்த அக்கா வந்து அங்கே பக்கத்து என்னமோ காலையில் எழுந்திரிச்சு, முருகா என் ஆட்டுக்கு தீனி வேணும் அப்படின்ட்டு ஏதோ காஞ்ச பில்லு எதையோ ஒன்று கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கனவுல, இந்த அக்கா கனவுல முருகன் வந்த மாதிரி கனவு கண்டிருக்கேன். முருகன் வந்து இவங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இங்கே முருகன் என்னம்மா உனக்கு வேணுங்கக்குள்ள அந்த மனசில் இருந்த எண்ணம் தான் வந்திருக்குது, என் ஆட்டுக்கு நல்லா தீனி கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் நல்லா மழை பெஞ்சுது, காடு கரையெல்லாம் புல்லு வந்தது. அதே நேரம் அன்னைக்கு அடுத்த நாளே வந்து என்னென்னா, ஒருத்தங்க வந்து தாட்டு தீவனம் தலையெல்லாம் வெட்டிட்டேன் வந்து ஒடிச்சிக்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கிடச்சிருச்சு. இந்த அக்கா என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்கிட்ட நல்லா அவங்க வசதி. ஆனால் அந்த அம்மாளுக்கு பேராசை. அந்த அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா என்ன பண்ணுருச்சு, அதுவும் நினச்சிக்கிட்டே இருக்குது, ஐயோ முருகன் நம்ம கனவுல வந்தால் பரவாயில்லையே, முருகன் நம்ம கனவுல வந்தால் பரவாயில்லையே, ஏதாவது கேட்கலாமே அப்படின்னு. அதே மாதிரி அது நினச்சிக்கிட்டே இருக்கவும், அது கனவுலையும் முருகன் கடவுள் வந்திருக்கிறாரு, அது நினைப்பே வந்திருக்கு. அதே மாதிரி அதுவும் நினச்சிக்கிட்டாங்க, முருகன் வந்தாரா வரலையாங்கிறது கேள்வி இல்லை. அந்த அம்மாவும் என்ன பண்ணிடுச்சு, முருகனை நினச்சிக்கிட்டு இருக்கவும், முருகனே வந்திருக்கிறாங்கங்கவும், இது கனவுல வந்த மாதிரியும், முருகன் உனக்கு என்ன வேணும்னு கேட்குற மாதிரியும் கனவு காண. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறது, உடனே எனக்கு நிறையா பவுனு வேணும் அப்படின்றது. அவர் முருகன் கேட்டிருக்கிறாரு, உனக்கு எவ்வளோ நிறையா வேணும்னு. அதுக்கு அந்த அம்மா கையை பிரித்து பார்த்தா கம்மியாக இருக்குமே அப்படின்ட்டு பேராசை பிடிச்சது என்ன சொல்லியிருக்குது, என்ன முழுகிற அளவுக்கும் இந்த ரூம் நிறையா வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமில் போய் ஹாலில் நின்றுக்கிடுச்சு. ஆட காசு கொட்ட 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 போதுன்னு சொல்லவே இல்லை. காசாது கனவுலையே முழுகுது முழுகுது முழுகுது, தலையை முழுகுக்குள்ளையாவது சொல்லணும், போதுன்னு சொல்லணுமில்ல, சொல்லலை. கடைசியில் தலையும் முழுகி மூச்சு விட முடியாமல் செத்து போயிருச்சு. அதனால் என்ன நமக்கு வேணுங்கிறது என்ன தான், பேராசை இருக்கக்கூடாது. இந்த அம்மாவுக்கு முருகன் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கும் இவ்வளோ வேணும் அப்படின்னு பேராசைப்பட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, முருகன் வந்தாரா வரலையாங்கிறது கேள்வி இல்லை. கடைசியில் அடுத்த நாள் பார்த்தா அந்த அம்மா அந்த ஹாலில் செத்து கிடக்குதான். தூங்குற இடத்த விட்டுட்டு ஹாலில் செத்து கிடக்குது. இதுதான் ஒரு பேராசை பெரு நஷ்டம். ஆகி போச்சு இல்லை. பவுத்துக்கு சோறும் இடுப்புக்கு துணியும் இருந்தால் போதும்.